செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி செஞ்சு காட்டினது ஆர்த்தி ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ரியா வேலண்டைன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு ஒரு அதுவும் ஒரு சூப்பரான மாஸ்டர் செஃப் ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு மாஸ்டர் செஃப் ஷோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்டில் மாஸ்டர் செஃப் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஷோ. இப்போ தமிழ்லயும் மாஸ்டர் செஃப் வந்துருச்சு. அது என்னோட ஃபேவரட் அசிஸ்டன்ட் யம்மி டம்மி ஆர்த்தி. ஆர்த்தி ஆண்டியோட எல்லா ரெசிபிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்காக நிறைய பேக் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ மாஸ்டர் செஃப்ல இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு. அவங்க கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆர்த்தி ஆண்டி. நேத்து நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல என்னமோ காஃபில என்னமோ செஞ்சீங்க. அது ஒரு அல்ட்ரா மாஸ்டர் செஃப் ரெசிபியா இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் அதுதான் செய்ய போறேன். என்னால உங்க அளவுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியாது. பட் ஐ டு ட்ரை மை பெஸ்ட். ஐ லவ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் போய் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஸோ அடுத்தது அவங்க செட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் அகர் அகர் பவுடர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட அகர் அகர் பவுடர் இல்லை. அதனால நான் சைனா கிராஸ் எடுத்துருக்கேன். அதாலேயும் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா வரும்னு. ஸோ அதை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி பாயில் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரஷ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நான் குட்டியாக செஞ்சு ட்ரை பண்ண போகிறேன். இது சுகர் போட்டுது. ஆமாம், நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நக்கி பார்த்தேன். ஆனால் அதில் சுகர் லைட்டாக இருக்குது. நான் சுகர் போடுவேன். எனக்கு ஏன்னா ஸ்வீட்னஸ் பிடிக்கும். ஸோ இப்போ நான் இதில் சுகர் போட போகிறேன். இது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சாக்லேட் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அதனால சாக்லேட் போடுறேன். அது இல்லாட்டினாக்க போன்விட்டா ஆட் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் பிடிக்காது. செல்வோன்னு போட்டால் போதும். கலக்கணும். இந்த வெஸ்கால நான் கலக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இப்போ திக்காலாம் வந்துருக்கு நம்மளுக்கு லைட்டா. இதில் இன்னும் ஒன்று இன்க்ரீன் ஆட் பண்ணால் அதான் அகருக்கு. இப்போ அது பாயில் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ எனக்கு இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படியே பாதியை தீத்துருவேன் போல. அப்படியே அந்த கொக்கோ அந்த சாக்லேட் ஃப்ளேவர், அதுவும் அந்த விப்பிங் க்ரீம் அப்படியே சேர்த்து இருக்குது. அப்படியே வா, அப்படியே நல்லா இருக்கு ரொம்ப. அவங்க காஃபியும் தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு போட்டுனாக்க போங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. லைட்டாக கசக்கும். வாவ், நம்மளுக்கு எல்லாம் கரெக்டான திக்காக இருக்கு பாருங்க. It is really a hard task. நான் கொஞ்சமா ஆட் பண்றேன். கொஞ்சம் ஆட் பண்றேன். நான் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளோட சீக்ரெட் செட் ஆகுறதுக்கு. ஏற்ற அந்த சிலிக்கான் மோல்டெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நான் ஒரு ஜெம்ஸ்லாம்
இதோ போய் நான் இப்போ ஃப்ரீசர்ல வைப்பேன். நான் போய் ஆயில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். செம்ம கோல்டா இருக்கு, கையிலே வைக்க முடியல. நான் கீழே வச்சிருப்பேன். நம்மளோட அகர் அகர் மிக்சரும் இப்போ ரெடியா இருக்கு. என்கிட்ட சிரிஞ்செல்லாம் இல்லை, நானே இதே தான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் குவான்டிட்டி, ஸோ இதாலேயே நான் விட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு இந்த கிச்சன் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கீழேருந்து கூட நீங்க பார்க்கலாம், எவ்வளோ அழகா கீழே போறது அழகா இருக்கும். ஸோ நம்ம இப்படியே ஊற்றிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, நான் இப்படியே கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்க அப்படியே செட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் நான் செய்கிறேன். இது கொஞ்சம் செட் ஆகட்டும், மீதி இருக்கிறதும் செட் ஆக வைக்க போகிறேன். இப்போ வந்து அடுத்தது எடிபிள் ஸ்டாண்ட் பண்ணேன். அதுக்கு வந்து என்கிட்ட கொக்கு பவுடர் இல்லை, ஸோ அதனால நான் ஓரியோவில் நான் ஒரு ஸ்ட்ராபெரி க்ரீம் வச்சுருக்கேன். அந்த ஓரியோவில் இருக்க பிஸ்கட் பார்ட் மட்டும் நான் இப்போ எடுக்க போகிறேன். எடுக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நான் ஒன்று வாயில் போட்டுக்குவேன். அதுவும் லெட்டர் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். இதே போதும். இப்போ வந்து நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஓரியோ பிஸ்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் இந்த நம்ம போட்டிருக்கோம்ல அது லைட்டாக கசக்கும். இதை ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்மளோடது வந்து இங்கே அந்த அப்படியே சாண்ட், ரியலான சாண்டு மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம இது சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஓரியோவும் சுகர் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் என்ன பண்ணணும்னாக்க நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லி பண்ணணும். ஸோ அதுவே நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஏன்ட்ட வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜூஸ் இல்லை, அதனால ரெடிமேட் ஸ்ட்ராபெரி ஜூஸ் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ட்ரை சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரெசிபிலேயே இதுதான் என்னோட ஃபேவரட். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, அந்த பப்பாயோட சீட்ஸ்லாம் குட்டி குட்டியா இருக்கும், அது மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. டிஷ் டெக்கரேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஜெல்லியும் இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணலாம். ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுவோம். காம்பனன்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட பியூட்டிஃபுல் எடிபிள் பால்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜெல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் அண்ட் கொஞ்சோண்டு வந்து எடிபிள் சாண்ட் வித் சம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் அண்ட் சம் மில்க். ஸோ இப்போ வந்து நான் போய் என்னோட ஃப்ரிட்ஜில் இருக்க புட்டிங்க எடுத்துட்டு வரேன். நம்ம இப்போ ஊற்றி வச்ச மிக்சர் வந்து இப்போ ரொம்ப எல்லாம் செட் ஆயிருக்கு.
நானும் இப்போ எனக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் செஃப் ஃபீல் இருக்கு. ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு இந்த இதுதான் சாப்பிடணும் இருக்கு. செம்மையா இருக்கு. உள்ள அப்படியே சாஃப்டா இருக்கு. செம்மையா இருக்கு. அதுவும் அந்த எடிபிள் சாண்டால சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஜெல்லியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. யம்மி, வேற லெவல். நல்லா ஹார்டாவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உள்ள சாப்பிட்டோன்னு அப்படியே சாக்லேட்